ஒரு நேரத்தில் பெரும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய அரண்மனையில்தான் ஒரு இளவரசன் வாழ்ந்தான். அவன் முகத்தில் எப்போதும் ஒரு சிறிய புன்னகை. ஆனால் அவனுக்கு உள்ளே மட்டும் ஒரு சிறு தயக்கம், எதையாவது மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆசை. அந்த அரண்மனையின் பின்புறம் இருந்தது ஒரு ரகசிய தோட்டம். அங்கு யாரும் அடிக்கடி செல்ல மாட்டார்கள். ஒரு நாள் பனிக்காற்றோடு போனபோது இளவரசன் அங்கு ஒரு விசித்திரமான மரத்தை கண்டான். அந்த மரத்தின் இலைகள் மின்னல் போல் ஒளிர்ந்தன. அதன் பழங்கள் சூரிய கதிர்கள் போல சுடர்விட்டன. அது ஒரு அதிசய மரம். மனிதர்கள் அதை அற்புத பூமரம் என்று அழைப்பார்கள். ஆனால் அந்த மரம் யாருக்காகவும் தான் திறக்காது. அது உண்மையாக நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே தனது மாயாஜாலத்தை காட்டும். இளவரசன் மரம் அருகே போனபோது மரம் மெதுவாக துலங்க ஆரம்பித்தது. அது ஒரு அடையாளம். மரம் அவனை உணர்ந்தது. அவன் மனதுள் இருந்த நல்ல எண்ணங்களை மரம் பார்த்தது. அந்த நேரத்தில் அரண்மனையில் சிலர் சூழ்ச்சி செய்தார்கள். மரத்தின் சக்தியை கையாள முயன்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தார்கள். ஏனெனில் அந்த மரத்திற்கு ஒரே ஒரு ரகசியம் தெரியும். உண்மையான மனசும் நற்செயல்களும் கொண்டவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெற முடியும். இளவரசன் அவனது நற்பண்புகள் மூலமாக மரத்திடம் ஒரு சிறிய ஆசையைச் சொன்னான். அரண்மனை மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. மரம் மெதுவாக தனது ஒளியை பரப்பியது. அதன் ஒளி அரண்மனையை முடிந்தவரை நல்வாழ்வால் நிரப்பியது. இளவரசன் வாழ்ந்தான், சந்தோஷத்துடனும் நேர்மையுடனும். அந்த அற்புத மரம் இப்போது ஓர் உன்னத ரகசியமாகவே அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரம் இன்னும் ஒரு நல்ல உள்ளத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களைப் போல் யாரையாவது. இது போன்ற நல்ல கதைகளை கேட்க இந்த நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.